கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவனுக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். நிச்சயமாய் ஒரு நல்ல முடிவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஏசாயா 30:18 உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அன்புக்குரியவர்களே, பல்வேறு சூழ்நிலையிலே சோர்ந்து போனவர்களாக, பதட்டப்பட்ட மனதோட, கலங்கின இருதயத்தோட ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் காத்து கொண்டே இருக்கிறீர்கள். நல்ல வேலை கிடைக்கும் என்று காத்து கொண்டு இருக்கிறீர்கள். நல்ல திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டு இருக்கிறீர்கள். நல்ல ஆரோக்கியமான நாட்களை காணும்படி காத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு ஆசீர்வாதமான நிகழ்வு உங்கள் வாழ்க்கையை சந்திக்கும் என்று நீங்கள் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி காத்திருக்கிற உங்களை, கண்ணீர் வடிக்கிற உங்களை, துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை சமாதானம் பண்ணும்படி, சந்தோஷப்படுத்தும்படி அவர் உங்களுக்காக இறங்குவார். ஆமென். இறங்கி உங்களுக்கு செவி கொடுத்து உங்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் அங்கீகரித்து ஏற்ற வேளையிலே உங்களை அவர் தேற்றி ஆற்றி உங்கள் எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் கனிவாய் கவனித்து அதற்கு விசாலமான வழி உண்டாக்கி உங்களை மேன்மையின் பாதையிலே நிறுத்துவார். ஆமென். உங்களுக்காய் இறங்கும்படி காத்திருக்கிற தேவன், உங்களுக்காய் மனது உருகுகிற தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஜெபிப்போமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் கண்ணீரோடு நல்ல தினம் வர வேண்டும் என்று, நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது மனதுருகி ஆசீர்வதிக்கும்படி அவர்கள் மேல் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைப்பதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கே கடினமான சூழ்நிலைகளுக்கு பதில் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்